என்னதான் அந்த தலைவர் ஜெயிச்சு இவ்வளவு நாள் ஆகுது, என்ன சிஎம் ஆகல, என்னதான் கதைன்னு தெரியாம இருக்கு. உனக்கு தெரியாதா? என்னதான் பாவி, அதுக்கு திமுக தான் காரணம். ஐயையோ. ஏன்டா? ஏய், திமுக தான் காரணம் தெரியாதா? அவன் கக்கூஸ் போறதுக்கு முன்னாடியே திமுக தான் காரணம் சொல்லியிருந்தவன் இப்ப 108 சீட் எடுத்தா வச்சாங்க பாரு ஆப்பு. வாய்ப்பே கிடையாது. ஏன்னா போய் தலைவன் ஸ்டாலின் கிட்ட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், எங்களுக்கு வெளியில இருந்து ஆதரவு தெரிவிங்கன்னு கேட்டா அவ்வளவு அழகான மனப்பான்மையோட அவர் வந்து ஹெல்ப் பண்ணுவார். இல்லனா சிஎம் ஆக முடியாது. அவசரப்படுறாப்ல, அப்ப அவசரப்பட்டு காங்கிரஸ் வர வச்சு கூட ஒருத்தர் இருக்கிறான் தெரியுமா, நட்டையன். கூட ஒருத்தர் இருக்கிறான் நட்டையன். அவன் இருக்கிற வரைக்கும் அழிச்சிருவான், கன்ஃபார்ம் அழிச்சிருவான். கடைசியில என்ன ஏதாவது ஒரு சொல்யூஷன், ஏதாவது சொல்யூஷன் ஒரே சான்ஸ் தான். இது இல்லாம வேற சொல்யூஷன் கிடையாது. அப்படியே எல்லாத்தையும் கழிச்சு விட்டு புது எலெக்ஷன் போட வேண்டியது. மறுபடியும் எப்படி டிஎம்கே கிட்ட போய் கேட்க முடியும்? ஆனா இதுல என்னதான் நீங்க சொல்றீங்க? இதுல ஒரு விஷயம் என்ன தெரியுமா, எல்லாத்துக்குமே கட்சி ஆரம்பிச்சது வந்து இதுக்கு திமுக, இதுக்கு திமுக, அதுக்கு திமுக, என் பொண்டாட்டி பிரிஞ்சதுக்கு திமுக, எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில சிஎம் ஆவாதுக்கு திமுக வந்து நிமிச்சு பாத்தியா? இதெல்லாம் ரொம்ப தப்பு. நீங்க வந்து சரி கிடையாது. தலைவரை வந்து நீங்க வந்து 5 வருஷம் ஆளை விடுங்க, பாப்போம் என்ன நடக்குதுன்னு. முட்டாச்சு இல்ல, ஃபேன் கிளப் எல்லாம் சேர்ந்து தானே தேர்ந்தெடுத்து வச்சிருக்கீங்க. ஆளை எதுக்குல்ல தொங்கி நிற்கிறாப்ல, தொங்கிட்டு கொஞ்ச நாள் தெரியாம இருக்குது. தொங்கி நிற்கிற அதுக்கு திமுக தான்டா. என்னது சொல்றீங்க?